அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த 7 சக்கரங்களை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோக்களும் பார்த்துட்ருக்குறோம். அது இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இது 7வது சக்கரமான சகஸ்ரார சக்கரத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், ஆக்ஞா, அநாதகம், விஷுத்தி, ஆக்ஞா போன்ற 6 சக்கரங்களையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி 7வது சக்கரமான இந்த சகஸ்ரார சக்கரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த சகஸ்ரார சக்கரமானது பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் கிடையாது. இது நம்முடைய உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் தான் இந்த சகஸ்ரார சக்கரம். இந்த சகஸ்ராரம் பார்த்திங்கன்னா நாம் படிப்படியாக மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து இந்த ஆக்ஞா சக்கரம் அடைந்த பின்பு அந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு அடுத்தபடியாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்துக்கு சென்றடையும் பொழுது அது எவ்வாறு பார்த்தீங்கன்னா, இதற்கு நமக்கு நிறைய தியானம் தவங்கள் செய்ய வேண்டும். தியானம் தவத்தின் ஒரு முதிர்ச்சியின் காரணமாக அந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து அடுத்த நிலையான அந்த சகஸ்ரார சக்கரத்துக்கு நம்முடைய உயிரானது சென்று அடைகின்றது. இந்த பிரம்மம், அதாவது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ அதனோடு நம்முடைய உயிரும் என்னாவது இந்த ஆக்ஞா சக்கரமான அந்த சூட்சும உலகத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த பிரம்மத்தோடு இணைந்து சகஸ்ரார சக்கரத்தில் நிலைத்து இருப்பது தான் இந்த நிலைத்து பிரம்மத்தோடு பிரம்மமாக ஐக்கியமாகி இந்த இருப்பு, இந்த பிரபஞ்ச இருப்பு எப்படி இருக்குதோ அதனுடைய கரைந்து போவது தான் இந்த சகஸ்ரார சக்கரம். சகஸ்ரார சக்கரம் நன்றாக செயல்படுமையினால் மனிதன் கடவுள் நிலைக்கு, அவனோட உயிரானது கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்டு பிரபஞ்சத்தோடு ஒன்றி போய்விடுவான். இதுதான் சகஸ்ரார சக்கரம் செயல்படுகிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு பெரும் பாக்கியம் இதுதான். இந்த சகஸ்ரார சக்கரம் பார்த்திங்கன்னா இது நம்முடைய உடலிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு புரிதல், வெளியே இருக்கக்கூடிய ஒரு அறிதல், ஒரு பெரிய பேரறிவு. நம்முடைய விழிப்புணர்வானது இந்த சகஸ்ரார சக்கரத்துக்கு வந்துவிட்டது என்றால் நம்முடைய அந்த உச்சந்தலையில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மரந்திரம் என்கின்ற ஒரு சிறிய அந்த உச்சந்தலையில் பிரம்மரந்திரம் இருக்கின்றது. அதில் ஒரு சிறிய ஒரு ஓட்டை இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு பார்த்தா தெரியும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மரந்திரத்தின், அதாவது உச்சந்தலையிலிருந்து அந்த சகஸ்ரார சக்கரத்துக்கு ஒரு ஆண்டனா மாதிரி நமக்கு எப்பவும் அந்த கனெக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தின் அந்த சக்தியின் இயக்கத்தோடு நாம் உடம்பில் இருக்கும் பொழுதே நாம் அதனுடைய ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்துக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது சரியாக ஒரு மனிதனுக்கு இதனை பற்றி ஒரு புரிதல் வந்த பிறகு தன்னுடைய உயிர் சக்தியை இந்த சகஸ்ரார சக்கரத்திற்கு, அதாவது ஆக்ஞா சக்கரத்திற்கு மேலே கொண்டு வந்த பின்பு ஒரு மனிதன் அதை விட்டு கீழே இறங்குவானே. ஆனால் கீழே இறங்கினான் அப்படின்னா, அதனுடைய சக்தி நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா, டவுன் ஆச்சுது அப்படின்னா அவனுக்கு அந்த சகஸ்ரார சக்கரமானது ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அதாவது அவனுக்கு சக்தி நிலையானது கொலாப்ஸ் ஆகி ஒரு சீராக இல்லாமல் சக்தி சலனமாகி அவனுக்கு தலைவலி, மூளை பிரச்சனை, அதாவது சகஸ்ரார சக்கரம் சரியாக செயல்படாமல் போய் அவனுக்கு மூளை பிரச்சனைகள், மன அழுத்தம், அதாவது தலைவலி, தலை சுற்றல், கண்கள் தெரியாமல் போதல் போன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாம் உயிர் சக்தியை மேலே கொண்டு வருவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வந்துவிட்டது என்றால் நாம் என்ன பண்ணணும், அதே நிலையில் ஒரு பேலன்ஸாக நம்ம அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தெரிய வேண்டும். சும்மா ஏதோ தியானம் பண்ணோம், அப்படி சலன்னு மேலே போயிட்டோம், அப்படி திரும்ப அடுத்த ஒரு வாரம் கழிச்சு கீழே வந்துட்டோம் அப்படின்னா அது நம்முடைய உடலினை பாதிக்கும், நம்முடைய மனதினையும் பாதிக்கும். அப்போது நம்ம சகஸ்ரார சக்கரம் சரியாக செயல்படவில்லை. அதாவது தியானம் செய்பவர்கள் சகஸ்ரார சக்கரத்திற்கு வந்த பின்பு, அது செயல்பட ஆரம்பித்த பின்பு ஒரு மனிதன் கீழே வருவானேயானால் சகஸ்ரார சக்கரமானது சரியாக செயல்படாமல் போகும். செயல்படாமல் போவதனால் மனிதனுக்கு தலைவலி, தலை சுற்றல் போன்ற தலையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் வருவதற்கான காரணமாக இருக்கின்றது. நன்றாக செயல்பட்டு கொண்டு இருந்தால் அதனோடு நாம் எவ்வாறு மேலேயே நம் உடலில் இருந்து கொண்டே சகஸ்ரார சக்கரத்தில் நாம் கனெக்டாக இருக்க தெரிஞ்சது, அதாவது தொடர்பு கொள்ள தெரிந்தது என்றால் என்ன பண்ணலாம்,
நாம் மிகவும் இந்த பிரம்மத்தோடு, இந்த பிரபஞ்சத்தோடு, அதனுடைய இயக்கத்தோடு இணைந்து நாம் நம்முடைய மன அமைதியும் ஒரு பிரபஞ்ச இயக்கத்தினோட சக்தியினோடு சேர்ந்தும் நாம் என்ன பண்ணலாம், ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் நாம் வாழலாம். வாழ்வது அது மிகவும் ஒரு அவ்வாறு வாழ்வது என்பது ஒரு மிகவும் ஒரு அருமையான, ஒரு பலருக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக, ஒரு வைராக்கியத்தின் காரணமாக பெறக்கூடியது. ஒரு சகசார சக்கரத்தை நம்ம செயல்படுத்துவது என்பது ஒரு மிகவும் ஒரு வைராக்கியத்தின் காரணமாக, பல ஜென்ம முயற்சிகளின் காரணமாக நடக்கக்கூடியதுதான் இந்த சகசார சக்கரத்தின் செயல்பாடுகள். நம்ம ஒன்ஸ் இது செயல்பட ஆரம்பித்து விட்டதென்றால், இந்த சகசார சக்கரமானது செயல்பட ஆரம்பித்து விட்டதென்றால், நம்முடைய அந்த உயிர் சக்தியானது நம்முடைய தலையிலிருந்து ஒரு ஆண்டனா போல என்ன ஆகும், அந்த சகசார சக்கரத்தில் ஒரு கனெக்டில் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு ஆண்டனா போன்று செயல்படும். இந்த ஒரு சக்தியின் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, பல பெரிய பெரிய சித்தர்கள், பல பெரிய ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே முடியை வளர்த்து கொண்டே போடுறாங்க. பார்த்திங்கன்னா தலை உச்சி கொண்டே போடுறாங்க. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த முடியானது ஒரு முடியில் வந்து ஜடா பின்னி போடுறாங்க, இல்லை முடியில் கொண்டை போட்டு வைக்கிறாங்க. அது சும்மா ஒரு சாமியார்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அந்த தலையின் மேலே ஒரு வெயிட்டை வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சக்தி நிலையானது ஒரு பேலன்ஸ் ஆகுது. சக்தி நிலை தாறுமாறாக போகாமல் ஒரு பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகும்போது இந்த உடலில் அந்த உயிரினை இருத்தி வைப்பதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அந்த முடி நுனிகள் இருக்குல்ல, ஒவ்வொரு நுனிகள், அந்த ஒவ்வொரு ஓட்டைகளிலும் வந்து நம் முடியை ஜடை பின்னும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு அக்கு பஞ்சர் போல் முடியில் உள்ள அந்த தலையில் உள்ள ஒவ்வொரு துவாரத்திலும் அக்கு பஞ்சர் போல் என்ன செயல்படும் போது அது இன்னும் நம்ம தலைக்கு இரத்த ஓட்டத்திற்கும் நம்முடைய மூளைக்கும் இன்னும் ஒரு சிறப்பாகவும் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் உதவி புரிகின்றது. அதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, தலையில் கொண்டே போடுறாங்க. உச்சந்தலையில் கொண்டே போடுவதற்கான காரணம் அதுதான். அனைவருக்கும் நன்றி.